நம்முடைய தலையை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய சிந்தனைகளை ஆயத்தப்படுத்துவோம். நன்றிப்பா. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைமையிலும் மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். போதும் என்ற மனதுடனே தேவ பக்தி உடனே, போதும் என்ற மனதுடனே தேவ பக்தி உடனே மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனிதர் என்னை என்ன செய்தாலோ, போராட்டங்கள் என்னை சுற்றி இருந்தாலோ, மனிதர்கள் என்னை என்ன செய்தாலோ, போராட்டங்கள் என்னை சுற்றி இருந்தாலோ, எத்தனை வார்த்தைகள் இழுத்து பேசி திரிந்தாலும், எத்தனை வார்த்தைகள் இழுத்து பேசி திரிந்தாலும் மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இப்பொழுது வார்த்தை கேட்க போகிறோம். ஆவியானவர் எங்களோட பேசுங்க. நீ என்ன பேச சித்தமா இருக்கேன்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நல்ல நாமத்தினாலே உங்களை யாவரையும் மீண்டுமாக அவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக கடந்த 15ஆம் தேதி 28ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நாம் அனுசரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். விசேஷமாக இந்த நாள் செய்தி கூட சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை வேத ஆதாரத்தோடு சில காரியங்களையும் உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். விசேஷமாக நாம் நம்முடைய சிந்தனைக்கு நேராக இன்னைக்கு சுதந்திரமான ஒரு தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த நாட்கள்ல அன்னைக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் தன்னுடைய தியாகத்தையே நம்ம இந்திய தேசத்துக்காக கொடுத்து இன்னைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, இன்னைக்கு விடுதலையான வாழ்க்கை வாழும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அமைத்திருக்கிறார். அன்னைக்கு சுதந்திரம் கிடைக்கல, இன்னைக்கு ஆராதிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு பல தடைகள் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலை கர்த்தர் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இன்னும் பார்க்கும்போது பல இடங்களில் பலவிதமான பிரச்சனைகளும் போர்களும் போராட்டங்களும் இன்னைக்கு நாம் கண்ணுக்குள்ளாக நேராக செய்தியின் மூலியமாக இணையதளத்தின் மூலியமாக இன்னைக்கு பல காரியங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அழிவு இருக்கின்றது, ஒரு பக்கம் தேசத்துக்கு போர்கள் நடந்து கொண்டிருக்கு, இன்னொரு பக்கம் மனிதர்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் வெள்ளம் புயல் என்று சொல்லி பல காரியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே பார்க்கும்போது கொல்கத்தாவில் மிகப்பெரிய ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு மோசடி கூட இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரமான தேசத்திலே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட இவ்வளவு அதிகமான ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது,
நாம் வாழ்கின்ற தேசத்துக்காக நாம் ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய தேசங்களுக்காக இன்னைக்கு நாம் சொந்தமா இருக்கிறோம்னு சொல்லி எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி அல்ல, இன்னைக்கு நாம் நம்முடைய தேசங்களுக்காக, தேசத்துல வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக, ஒவ்வொரு குடிமகனுக்காக, தேசத்துடைய சூழ்நிலைக்காக, தேசத்துடைய ஆளுகின்ற ஆளுமைக்காக நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது நம்ம இந்திய குடிமக்கள் மேல விழுந்த ஒரு கடமையா இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக தலைவணங்கி நாம் என்ன செய்யணுமா, நம்முடைய வணக்கத்தையும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும், நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய இந்திய தேசத்துடைய எல்லையில பாடுபடுகின்ற ஒவ்வொரு எல்லை வீரர்களுக்காக, இன்னும் நம்ம இந்திய தேசத்தை ஆளுநர் செய்கின்ற பிரைம் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், சிஎம், இன்னும் இருக்கின்ற லெப்டினன்ட் கவர்னர், இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னும் பல விதமான இன்னைக்கு தேசத்துல, இந்த இந்திய தேசத்துல உழைத்துக் கொண்டிருக்கிற அனைவருக்காக, நம்முடைய இந்திய ராணுவத்துக்காக, காவல்துறைக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுதின ஜெபத்துல நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அவங்க செய்த தியாகம் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் இன்னைக்கு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசம் என்பது பார்க்கும்போது இட்ஸ் a different language, டிஃப்ரெண்ட் இன்னைக்கு ரிலிஜியஸ் இன்னைக்கு சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசம் என்பது இன்னைக்கு பலவிதமான மொழியும் பலவிதமான அதாவது மதங்களும் மார்க்கமும் நிறைந்த ஒரு தேசம் தான் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்திய தேசம். So we are so blessed. இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இந்திய தேசத்துல இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்தமான் குறிப்பாக மினி இந்தியான்னு சொல்லி அழைப்பார்கள். இன்னைக்கு அநேக மொழி, அநேக மதங்கள் சார்ந்த ஒரு தீவு என்று சொல்ல பார்க்கும்போது அந்தமான் தீவு என்று சொல்ல பார்க்கின்றோம். அப்போ இந்திய தேசம் அது நம்முடைய தாய் நாடாக இருக்கிறது. ஸோ நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த நாள்ல இந்த இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு, இந்த சுதந்திர நாளை முன்னிட்டு உங்களோட தலைப்புக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வர ஆசைப்படுகின்ற ஒரு தலைப்புக்கெல்லாம் கம்யூனியல் ஹார்மனி, கம்யூனியல் சமூக நல்லிணக்கம் என்கின்ற ஒரு தலைப்புக்கெல்லாக சமூக நல்லிணக்கம் இறையாற்றில் ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகின்றது. சமூக நல்லிணக்கம் அதை நம்ம கட்டி காட்டு இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு இந்திய தேசத்துல இந்த சமூக நல்லிணக்கம், இந்த கம்யூனல் ஹார்மோனியை நாம் என்ன செய்யணும், நல்ல முறையிலே நாம் பாதுகாக்க வேண்டும், நல்ல முறையில் நடத்த வேண்டும். சமூக நல்லிணக்கம் என்றால் என்ன, சமூக நல்லிணக்கத்தை எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி பாதுகாக்க முடியாது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களோடு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சமூக நல்லிணக்கம், இந்த கம்யூனியல் ஹார்மனி என்கின்ற தலைப்புக்களாய் கர்த்தருடைய வார்த்தை நான் பேச ஆசைப்படுகிறேன். We should know that how not communal harmony happened. அதாவது சமூக நல்லிணக்கம் எப்படி எல்லாம் அல்லது எந்த முறையெல்லாம் நடக்காது என்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கம்யூனல் ஹார்மனி எப்படி எல்லாம் நடக்காது, எப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி வேத ஆதாரத்தோடு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். முதலாவது சமூக நல்லிணக்கம் எப்படி எல்லாம் எப்படி நடக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முதல் காரியம், the sword and the gun point will not bring communal harmony. அதாவது வாள் முனையும் துப்பாக்கி முனையும் சமூக இணக்கத்தை ஒருபோதும் கொண்டு வராது. The sword and the gun point will not bring the communal harmony. சமூக நல்லிணக்கத்துக்கு இன்னைக்கு நாம் பார்க்கும்போது வாள் முனையும், அதாவது கத்தியும் துப்பாக்கி முனையும் அது என்ன செய்யாது, ஒருபோதும் சமூக நல்லிணக்கத்துக்கு அது கொண்டு வராது. இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு காரியம் சொன்னா உடனே கத்தி தான் வேலை செய்யும், உடனே துப்பாக்கி தான் வேலை செய்யும். ஆனா அந்த கம்யூனல் ஹார்மனிக்கு அது தேவைப்படாது. அப்போ அது என்ன கொண்டு வரேன்னா அது அச்சத்தை மாத்திரம் தான் கொண்டு வரும். அதனால்தான் காந்தி பார்க்கும்போது அவர் வன்முறையை அவர் என்ன செய்யறாரு, அவர் வித்தியாசமான முறையில் அவர் செயல்படுகின்றார். அவருக்கு அநேக பலன் இருந்திருக்கலாம், அவர் பக்கத்தில் அநேக மனிதர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தாரு, சைலண்டாக அவர் என்ன செய்தாரு, அந்த சுதந்திரத்துக்காக அவர் போராடினார். So the sword and the gun point will not bring the communal harmony. அப்போ வன்முறையும் வாள் முனையும் துப்பாக்கி முனையும் சமூக நல்லிணக்கத்துக்கு ஒருபோதும் கொண்டு வராது என்று சொல்லி பார்க்கின்றோம். The second point,
we should know that how not communal harmony, அதாவது communal harmony எப்படி எல்லாம் செயல்படாது அதுதான் நாம் பார்க்கிறோம். The violence, the threat will not pay the way for the communal harmony, அதாவது வன்முறையும் அச்சுறுத்தலும் சமூக நல்லிணக்கத்துக்கு வழி வகுக்காது. அதாவது நம்ம என்ன சொல்லி பார்க்க, வன்முறையும் அச்சுறுத்தலும் சமூக நல்லிணக்கத்துக்கு வழி வகுக்காது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ சமூக நல்லிணக்கத்துக்கு எது இருக்காது? வயலன்ஸ் இருக்காது, வன்முறை இருக்காது, அச்சுறுத்தல் இருக்காதுன்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, the risk and the quarrel will not formate communal harmony, நமக்குள் காணப்படுகிற பிரிவுகளும் சண்டைகளும் சமூக இணக்கத்துக்கு ஒருபோதும் உருவாக்காது. அப்போ சமூக நல்லிணக்கம் என்பது நமக்குள் காணப்படுகின்ற பிரிவுகள் சண்டைகள் சமூக நல்லிணக்கத்துக்கு ஒருபோதும் என்ன செய்யாத உருவாக்காது என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ மூன்று காரியம் என்னது? வன்முறையும் அதாவது வாழ்முனையும் துப்பாக்கியும் என்ன செய்யறது? சமூக நல்லிணக்கத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. இரண்டாவது வயலன்ஸ், அதாவது வன்முறையும் அச்சுறுத்தலும் சமூக நல்லிணக்கத்துக்கு அது பிரயோஜனமா இல்லை. மூன்றாவது, நமக்குள்ள காணப்படுகின்ற பிரிவுகளும் சண்டைகளும் சமூக நல்லிணக்கத்துக்கு ஒருபோதும் அது உருவாக்காது. அப்போ then how can we proceed towards the communal harmony? அப்படியானால் இந்த சமூக நல்லிணக்கத்தை நோக்கி பயணிப்பது எப்படி இன்னைக்கு சொல்லி நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு question, if there any appropriate model of the Bible say, அதாவது பைபிள் இந்த கம்யூனல் ஹார்மனியை குறித்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொல்ல பார்க்கும்போது எஸ், there is an appropriate model shown in the Bible. பைபிள் இந்த கம்யூனல் ஹார்மனி சமூக நல்லிணக்கத்துக்கு போதுமானதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை குறித்து வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? The Bible say communal harmony Jesus model, சமூக நல்லிணக்கம் இயேசுவுடைய செயல் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நாம் வாசித்து கேட்டதான மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 முதல் 48 வசனங்களை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளவும். இங்க பார்க்கும்போது நல்லிணக்கம் இயேசு ஒரு நல்ல மாதிரியை சமூக இலக்கணத்துக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நாம் சொல்றோம்ல, சுதந்திர தினத்துக்கு அநேக போர் வீரர்கள் அநேக மனிதர்கள் போராடினார்கள். ஆனா அதுக்கு முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து இந்த தேசத்திற்காக இந்த உலக மக்களுக்காக அவர் நல் இணக்கத்தை அவர் போதித்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை நமக்கென்று அர்ப்பணித்து போயிருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கொடுத்ததுனாலதான் நீங்கள் நானும் சுதந்திரமாய் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஜீசஸ் இஸ் தி மெயின் ரோல் மாடல். அவர்தான் மிகப்பெரிய ரோல் மாடலா இருக்கிற நல்ல ஒரு மாதிரியை இந்த உலகத்துக்கு வைத்து போயிருக்கிறார். வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் மலை பிரசங்கம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மலை மேல உட்கார்ந்து பிரசங்கித்த, அதுதான் சொல்றாங்க மலை பிரசங்கம் என்று சொல்லி சொல்றார்கள், சர்மன் ஆன் தி மவுண்ட் என்று சொல்லி சொல்வார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் பிரசங்கிக்கும் போது அவர் பிரசங்கித்த காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் போது அவர் மாதிரி வைத்து போயிருக்கிறார். இங்க வாசிக்கும் போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 முதல் 48 வசனம் வாசிக்கும் போது ஜீசஸ் டீச்சிங், அவருடைய டீச்சிங் முறையை நாம் பார்க்கின்றோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காமிக்கணும். என்னது? மறுகணத்தை நம்ம அடிக்கிறது அல்ல, மறுகணத்தையும் நம்ம காமிக்கணும். அதுதான் the biggest model, the biggest role model. ஆண்டவர் மிகப்பெரிய, அதாவது ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற இந்த சமூக நல்லிணக்கம் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மக்களை சார்ந்து, சமூகத்தை சார்ந்து, நாடுகளை சார்ந்து, மக்களுடைய வாழ்வை சார்ந்து, மக்களுடைய சமாதானத்தை சார்ந்து ஆண்டவர் பேசுகின்ற இந்த அனைத்து காரியங்களும் எந்த ஒரு சமூகம் அல்லது எந்த ஒரு குடும்பம் அல்லது எந்த ஒரு தனிநபர் தன்னை குறித்ததாக ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த முயல்கின்றானோ அப்பொழுது சமூக நல்லிணக்கத்திற்காக அந்த பாதையிலே முதல் படியாக ஆண்டவர் எடுத்து வைக்கிறார் என்று சொல்லி ஒரு பொருளாக காணப்படுகின்றது. அப்போ நீங்க மக்களை சார்ந்து, சமூகத்தை சார்ந்து, நாடுகளை சார்ந்து, மக்களுடைய வாழ்க்கை முறைகளை சார்ந்து எந்த மனிதன், தனி மனிதன் தனக்கு புரிதாக ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த முயல்கின்றானோ அவன் தான் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறான். இது எல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில வாழும் பொழுது அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் தன்னை குறித்து எந்த இடத்துல யோசித்து பார்க்கல, தன்னுடைய வாழ்க்கை குறித்து யோசித்து
பார்க்கவில்லை. அவர் தன்னுடைய வாழ்ந்த 33 ஆண்டு காலமும் மக்களை சார்ந்து, நாடுகளை சார்ந்து, மக்களுடைய குடும்பத்தை சார்ந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அவர் அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கும் போது, அவர் பிரசங்கிக்கும் போது சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 38 சொல்லுகிறது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சமூக நல்ல இலக்கணத்திற்கு போர் அல்ல, சமூக நல்ல இலக்கணத்திற்கு எதிரெதிராக மோதி கொள்வது அல்ல, வன்முறை அல்ல, துப்பாக்கி முனை அல்ல, வாள்முனை அல்ல, பிரிவினை அல்ல, சமூக நல்ல இலக்கத்திற்கு ஏதோ சண்டை போட்டு மாண்டு கொள்வது அல்ல, தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்வது அல்ல. சமூக நல்லிணக்கம் என்பது நாம் ஆண்டவர் வாழ்ந்தது போல ஒரு மாதிரி வைத்து போயிருக்கிறார். பார்த்தீங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு கண்ணாக இல்லாதபடிக்கு, பல்லுக்கு பல்லாக இல்லாதபடிக்கு, இன்னைக்கு என்ன அடிச்சுட்டானா அவங்க போட்டு அடிக்கிறதோ இல்ல அவங்க பழி வாங்குறதோ அவங்களை விரோதமாய் பார்ப்பதோ அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்பு 39ஆம் வசனமும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நாம் என்ன செய்யக்கூடாதா? சமூக நல்லிணக்கம் என்பது தீமையோடு எதிர்த்து இருக்கிறது அல்ல. ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி காமி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டு விடு. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உன் சட்டையை பிடிச்ச ஒருத்த அடிச்சானா, உன் சட்டையை பிடிச்ச ஒருத்த கிழிச்சானா, என்ன செய்யணும்னு உன் ட்ரெஸ் நீ கட்டி போட்டு கொடுத்துரு. அவனோட நீ மல்லு கட்ட வேண்டாம். இது நம்மளால இருக்க முடியுமா? இந்த நாட்கள்ல இன்னைக்கு இந்த 21st ஜெனரேஷன்ல செஞ்சுரி நாம் பார்க்கும்போது, நாம் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ முடியுமா? இயேசுவை போல நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செயல்பட முடியுமா? இன்னைக்கு நம்மள ஒரு ஆத்து சொல்லிட்டாய் நம்மளால செய்ய முடியாது. தாங்க உடனே அவங்களை கேட்டுறணும், உடனே அவங்களை பேசிடணும். என்னை பார்த்து எப்படி கேட்க முடியும்? உடனே வீட்டுல போய் சண்டை போட்டுருவோம். இப்படி நாம் வாழ்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். ஆனால் இதெல்லாம் வாழ்ந்து ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் அடித்தவனுக்கு மறுகணத்தையும் காமித்தார். இந்த உலகத்திலே பார்க்கும், இந்திய தேசத்திலே பார்க்கும், மதர் தெரசா கூட பார்க்கிறோம். மதர் தெரசா ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு மனிதனத்துல போய் கேட்கிறாங்க, ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி. அவன் என்ன செய்யறான்? முகத்துல காரி துப்பிடுறான். துப்புன உடனே மதர் தெரசா சொல்றாங்க, சரி இதை நான் எடுத்துக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்க. ஒருவேளை அவங்க அந்த நாட்கள்ல ஒரு வன்முறையில ஈடுபட்டாலோ இல்ல அவங்களுக்கு இருந்த பலத்தின் மூலமாக எதனா செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங், அதனுடைய செயல்பாட்டை தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்தார்கள். தன் வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்ததுனாலதான் அவங்களிடத்தில் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு தாழ்மையை பார்க்க முடிந்தது. இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு ஊழியக்காரனா நான் இருந்தாலும் சரி, விசுவாசத்துல நீங்க இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட தாழ்மை நமக்குள்ள இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் நமக்கு, அதுவும் இந்த காலத்தில் இப்படி வாழ முடியுமா? இயேசு சொல்லுகிறார், வாழ வேண்டும். இயேசு வாழ்ந்து காட்டினார், இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் மேபி பி inappropriate many of us. ஒருவேளை அநேகருக்கு இது ஏற்றுக்கொள்ளாததா இருக்கலாம். ஆனால் இதை நான் ஜீசஸ் தன் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில முழுவதுமாய் செயல்படுத்தினார். அப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 இருந்து 42 வசனங்களை பார்க்கும்போது இந்த வேத பகுதியை 2 விதமா நாம் பிரிக்க போறோம். ஒன்று 5ஆம் அதிகாரம் 38 இருந்து 42, இரண்டாவது 5:43 முதல் 48 வசனம் வரையும் நாம் பிரித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். முதலாவது காரியம் உங்களோட பகிர்ந்து கொள்வது, சமூக நல்லிணக்கத்துக்காக, ஒரு கூட்டு வாழ்வுக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டாதது என்ன என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்மளோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு, ஒரு கூட்டு வாழ்வதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டாதது என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். அப்ப முதலாவது செய்யக்கூடாதது என்ன, நாம் எதை நமக்கு சமூக நல்லிணக்கத்திற்கு, முதலாவது சமூக நல்லிணக்கம் என்றால் நாம் அறிந்து கொண்டோம். சமூக நல்லிணக்கம் என்பது வெஞ்சஸோ இல்ல ஒருவேளை அவங்க பழி வாங்குறதோ இல்ல வன்முறையோ இல்ல துப்பாக்கி முனையோ வன்முறையோ இப்படியோ காரியம் அல்ல. சமூக நல்லிணக்கம் என்பது நம்ம விட்டு கொடுத்து நம்ம தாழ்மையோடு நாம் சமாதானத்தோடு எல்லாரோட ஐக்கியமா இருப்பது, அதுதான் சமூக நல்லிணக்கம். அப்படி சமூக நல்லிணக்கத்திற்கு நாம் செய்ய வேண்டாத காரியம் என்னன்னு சொல்லி ஒரு 4-5 காரியமும், செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு செய்தியை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு குடிமகனாக, இந்தியன் சிட்டிசனாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும்
மனிதனும் தன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய முதல் காரியம், டோன்ட் கெட் வெஞ்சஸ் அகேன்ஸ்ட் எவரிவன். அதாவது உடன் வாழ்கின்ற சகோதர சகோதரிகள் இடத்தில் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டக்கூடாது. The first point, don't get vengeance in against everyone, anyone. யாருக்கு இடத்திலையும் இல்ல எவரிடத்திலையும் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய கோபத்தையும் எரிச்சலையும் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இன்னைக்கு அநேக வாழ்க்கையை பார்க்கும்போது வைராகியமா இருப்பாங்க. இவங்க இடத்துல பேசவே மாட்டேன், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வாசப்படி மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய அப்படிப்பட்ட கோபத்துக்குள்ள இருக்கிறோம். நல்ல ஒரு காலத்தை யோசிக்கணும். மனிதனாய் பிறந்த எல்லா இடத்திலும் கோபம் உண்டு. அவன் கோபம் படாட்டி மனிதனே இல்லை. ஆனா அந்த கோபம், ஒரு மனிதன் சொல்ற அந்த கோபம் ஒரு நிமிஷத்துல என்ன செய்யணுமா, மாறி போக வேண்டும். இன்னைக்கு நான் கோபப்படுறது நியாயம்தான், நியாயத்துக்காக கோபப்படலாம். ஆனா அந்த கோபம் மாறி போக வேண்டும். அது என்ன செய்யக்கூடாது, அது வைராகியமா இருக்கக்கூடாது, அது வைராகியமா எனக்குள்ள செயல்படக்கூடாது. அப்போ இன்னைக்கு கோபம் நமக்கு இருக்கணும் தான். ஒரு மனிதன் சொல்கிறான் மன்னியுங்கள். சில நேரத்தில் மன்னிக்கின்றோம், ஆனா அந்த காரியத்தை மறக்காமல் இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட வைராகியம். அப்போ சமூக நல்லிணக்கத்திற்கு நான் செய்ய வேண்டாத ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பாருங்க, டோன்ட் கெட் வெஞ்சஸ் அகைன்ஸ்ட் எனிவன். யாருக்கு கூடவும் என்ன செய்யக்கூடாதா, நான் வைராகியமாகவும் எரிச்சலாகவும் கோபமா இருக்க கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பல நேரத்தில் நான் யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் கோபப்படுவோம், அந்த கோபத்தை யோசித்து இருந்தால் அது என்ன செய்யும், வைராகியமா தான் மாறும். ஆனா அதை விட்டு மறந்து போகும்போது, அந்த கோபத்தை விட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த காரணம் அதை விட்டு சிந்தனை மாறி போகும். இன்னும் சில என்ன செய்வாங்க, கோபத்தினால சில நேரம் வார்த்தைகளை விட்டுருவாங்க. சில நேரத்துல நம்ம வாயிலிருந்து சில வார்த்தைகளும் கடந்து வரும். காரணம் எனக்குள்ள இருக்கிற அந்த வைராகியம், எரிச்சல், கோபத்தினால சில நேரத்தில் வார்த்தைகளும் நம்ம சில நேரத்தில் விட்டு விடுகிறோம். அப்போ நம்மளுடைய கோபம் வரும் பொழுது என்ன செய்யணுமா, கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும், ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு மனுஷன், ஒரு சின்ன வாலிப பையன் அவங்க அப்பாட்ட போய் அவங்க அப்பாட்ட சொன்ன, அப்பா எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு அவங்க அப்பா பார்த்து சொன்னான். அவங்க அப்பா சொன்னாரு, அவங்க அப்பா கையில ஒரு 30 ஆணி என்ன செஞ்சாரு, கையில கொடுத்தாரு. 30 ஆணியை கொடுத்துட்டு அவங்க அப்பா சொன்னாரு, டெய்லியும் போய் செவிட்டுல செய்ய அதை அடி, செவிட்டுல வச்சு அதை அடிச்சுன்னு சொன்னாங்க. அவனும் போனா டெய்லி அடிச்சான். ஒரு 15 ஆணி அடிச்சுட்டு அவங்க அப்பா எடுத்து சொன்னா, அப்பா எனக்கு கொஞ்சம் கோபம் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா சொன்னா, இன்னும் இருக்கிற 15 ஆணியையும் என்ன செய்ய, மறுபடியும் போய் அடி அப்படின்னு சொன்னாரு. அடிச்ச உடனே 30 நாள் முடிஞ்சு மறுபடியும் அவங்க அப்பா வந்துட்டு சொன்னாரு, மறுபடியும் போய் 30 நாள் ஒரு நாளும் போய் என்ன செய்ய, ஆணியை பிடுங்கன்னு சொன்னாரு. மறுபடியும் போய் அவன் 30 நாள் ஆணியை பிடுங்கினான். இப்ப அவங்க அப்பாட்ட வந்து சொன்னா, அப்பா எனக்கு கோபமே இல்லையே, என் கோபமே போயிருச்சுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னாரு, நீ அடிச்ச ஆணி பிடிங்கிட்ட அந்த இடத்துல என்ன இருக்கு, ஓட்ட இருக்கு. இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு நம்ம கோபப்படுறோம், சில நேரத்துல கேட்டுறோம். ஆனா கோபத்தை சில நேரத்துல அந்த வார்த்தை விடும் பொழுது அந்த கோபம் மன்னிச்சிடுறோம், ஓகே. ஆனால் அந்த காயம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. இல்ல மற்றவரிடத்தில் நாம் விடுகிற வார்த்தைகள் அவங்க மனதில் ஏற்படுகிறது. இன்னைக்கு நம்ம எதிர்த்துல இருக்கிறவங்களோ நம்ம சொந்த பந்தமோ இன்னைக்கு நமக்கு தெரிந்த இடத்துல நம்ம கோபப்படுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க மன்னிச்சிருவாங்க, அவங்க நல்லாவும் பேசுவாங்க. ஆனா அன்னைக்கு சொன்னா பத்தி ஒரு வார்த்தை இன்னி என்ன செய்யல, என் மனசு விட்டு போகல. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, அவன் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும், அவன் எவ்வளவுதான் எனக்கு கொட்டி கொட்டி கொடுத்தாலும், ஆனா அவன் விட்ட வார்த்தை என்னை விட்டு என்ன செய்யல, இன்னும் போகல. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, சமூக நல்லிணக்கத்துக்கு நான் செய்ய வேண்டிய முதல் காரியமே இந்த வைராகியத்தை நான் விட்டு விடணும். இந்த வைராகியத்தை விட்டு விடணும். இன்னைக்கு தேசத்துல பார்க்கும் போது இந்த வைராகியம் கொண்ட அநேக மக்கள் உண்டு. இந்த வைராகியத்தை வைத்து தேசத்துக்கு தேசம், நாட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் இங்கே பல பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வைராகியத்தை நான் விட்டு விடணும். இரண்டாவது, டோன்ட் ரெசிஸ்ட் தி ஈவில் பர்சன். அதாவது தீமையானவரோடு எதிர்த்து நிற்க வேண்டும். இது ஒரு கஷ்டமான வார்த்தை தான். அதாவது தீமையானவர்கள் யாரு? இன்னைக்கு நம்மோட சண்டை போடுறவங்களோ இல்ல நம்ம பாவம் செய்யல பல காரியங்களில் ஈடுபடுகிறோம், அப்படி அல்ல. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல தீமைகளில் ஈடுபடுகிறார்கள், பல காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நடுவில் என்ன செய்யணுமா, தீமையோடு நான் எதிர்த்து நிற்க வேண்டும். டோன்ட் ரெசிஸ்ட் தி
தேசத்துல பார்க்கும்போது all the மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஸ்ட்ரைக்ல காணப்படுது. அநேக மெடிக்கல்லாம் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. காரணம் இன்னைக்கு தீமைகள் தேசத்துல பழகி கொண்டிருக்கு. ஆனா பல நேரங்களில் நாம் யோசித்து பார்க்கும்போது அந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நான் பார்க்கிறோம், கொல்கத்தாவில் மிகப்பெரிய ஒரு மோசடி, ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் நடந்திருக்கு, ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு. ஆனா அதை மேலாட்டமா பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள், ஆனா அதுல இன்னும் மாணவனை பார்க்கும்போது பல காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அந்த காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 2001 அது மிகப்பெரிய ஒரு மோசமான காரியம் நடந்து கொண்டிருக்கு. நீங்க வலைதளத்தில் போய் அதை நீங்க பாருங்க. சில நேரத்தில் நாம் மேலோட்டமாய் சில காரியங்களை பார்த்து நாம் முடிவு செய்ய முடியாது. நீங்க அந்த ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு தீமைகள் அதிகமாய் பரவி கொண்டிருக்கு. அநேக மோசமான காரியங்கள் இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்திலும் பரவி கொண்டிருக்கு. சோ எப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நாம் விலக்கி நாம் பாதுகாக்க வேண்டும். டோன்ட் ஹேட் யுவர் எனிமீஸ். என்ன செய்யணுமா? மூன்றாவது காரியம், எதிரிகளை வெறுக்காதே. அல்லேலூயா. நீ நம்ம எல்லாருக்கும் எதிரி இருக்கும். எப்படின்னா நமக்கு பிடிக்காதவங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், டோன்ட் ஹேட் யுவர் எனிமீஸ். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் விலகி இருக்க வேண்டும். நான்காவது, டோன்ட் ட்ரை டு ரிட்டலியேட் அகைன்ஸ்ட் எனிவன். அதாவது நமக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதனுக்கு தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். ஒருவேளை நமக்கு விரோதமாக நமக்கு எதிராக செயல்படுகிற அனைவரும் இருக்கலாம், நமக்கு தெரிந்தும் காரியங்கள் நடைபெறலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், டோன்ட் ட்ரை டு ரிட்டலியேட் அகைன்ஸ்ட் எனிவன். அவங்களுக்கு விரோதமாக எதிராக என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? தீமையாக எதிர்த்து இருக்கக்கூடாது. ஐந்தாவது காரியம், டோன்ட் டினை தோஸ் ஹூ ஆர் நீட். அதாவது தேவையுள்ள மக்களுக்கு இல்லை என்று என்ன செய்யக்கூடாதா? நான் சொல்லவே கூடாது. தேவையுள்ள மனிதனுக்கு அவனுடைய தேவைகளை அறிந்து நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அவனுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் என்ன செய்யணுமா? செய்ய வேண்டாது. இதெல்லாம் நம்ம இப்படிலாம் செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது மத்திய 5ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களை நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சில காரியங்கள் சொல்லுகிறார். வாசிங்க 43ஆம் வசனம். love your enemies. அன்பு காட்ட வேண்டும். முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், சமூக நல்லிணக்கத்துக்கு நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது love your enemies. சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆமா, first point the love your enemies, and second one pray for those who persecute you. அதாவது என்ன சொல்றதா சொல்ல பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு விரோதமாக, இன்னைக்கு மதத்துக்கு விரோதமாக, மொழிக்கு விரோதமாக செயல்படும் இடத்துல என்ன செய்யணுமா? அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ இந்த கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவத்திலே மிகப்பெரிய பிரைம் கோல் என்று சொல்லி சொல்லுவார்கள். பிரைம் கோல் கிறிஸ்டியானிட்டியில என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு பர்சிக்யூட் யாரெல்லாம் நமக்கு விரோதமாகவோ இல்ல மதத்துக்கு விரோதமாகவோ மொழிக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ பிரேயர் ஃபார், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதனால தான் பல நேரங்களில் நாம் விசேஷித்த ஜப கூட்டத்தை சபையில வைக்கிறோம், விசேஷித்த உபவாச கூடுகையை சபைக்குள்ள வைத்திருக்கிறோம். காரணம், கிறிஸ்துவர்கள் வன்முறைக்கு அல்ல, கிறிஸ்துவர்கள் வெஞ்சஸ்க்கு அல்ல, கிறிஸ்துவர்கள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அல்ல. நம் மூளையில் முடியாதது முழங்காலில் முடியும். அல்லேலூயா. அப்போ நம் முழங்காலில் முடங்கும் போது தேசத்திலே ஆண்டவர் அசைவாடுகளை கொண்டு வருவார். ஏன் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்க தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம் உருவானது. ஆண்டவர் தேசத்தை அழிக்கும் போது ஆண்டவர் சாமுவேல் தாவீது என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சர்வாங்க தகன பலியும் ஸ்தோத்திர பலியும் செலுத்தின பொழுது ஆண்டவர் தேசத்தின் மேல் இருந்த கோபம் மாறி போனது. அப்போ நீங்க நம்முடைய வாழ்க்கையை கூட பார்க்கும்போது நாம் செய்ய வேண்டியது பிரேயர் பண்ணணும். அவங்களுக்காக பிரேயர் பண்ணணும். முதலாவது அன்பு செலுத்த வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். இரண்டாவது பிரேயர் ஃபார் தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூ. உங்களை சோதிக்கிறவர்களை, உங்களை சித்திரவதை செய்கிறவர் என்ன செய்யணுமா? அவங்களுக்காக பிரேயர் பண்ணணும். மூன்றாவது bless for those who curse you. அதாவது உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். The third point, யாரெல்லாம் உங்களை சபிக்கிறார்களோ அவங்களை ஆசீர்வதி.
சொல்றீங்க? நான்காவது காரியம், do good for those who hate you. அதாவது தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு நமக்கு தீமை செய்யறாங்களா, இல்ல நமக்கு தெரிஞ்சே நம்ம சில நேரத்தில் நம்மள விரோதமா பாக்குறாங்களா, அவங்க இடத்துக்கு போங்க. அதாவது இடையில ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லி போட்டேன். அதாவது என்னன்னா, நம்மோட நல்லா பழகிறவங்கள காட்டிலும் நமக்கு விரோதமா செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க இடத்துல அன்பு காமிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மோட கூட அதிகமா நெருக்கமா பழகிறவங்க கூட நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன செய்வாங்க, மாறி விடுவார்கள். ஆனா நமக்கு எதிராக இருக்கிற விரோதி என்ன செய்ய மாட்டான், நம்மள கவுக்க மாட்டான். அவன் எதையாதான் நம்ம கடைசி வரையும் அவங்க இடத்துல போய் நம்ம என்ன செய்யணுமா, அன்பு காட்ட வேண்டும். அப்போ do good for those who hate you. அதான் இன்னைக்கு சமூக நல்லிணக்கத்திற்கு இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது, தீமை செய்கிறவர்களுக்கு நான் என்ன செய்யணுமா, தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். அதுதான் மிகப்பெரிய அவங்களுக்கு தண்டனையாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றுதலாக இருக்கலாம். அப்போ 5ஆம் அதிகாரம், அப்போ எது செய்யணும் எது செய்யக்கூடாது சொல்லி பார்த்தோம். இப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், ஆகையால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா பூரண சர்வனாய் இருக்கிறது போல நீங்கள் பூரண சர்வனாய் இருக்க கடவீர்கள். எப்பொழுது இந்த காரியத்தை எல்லாவற்றையும் நீங்க செய்யும் பொழுது, இந்த 5 காரியங்களும் வாழ்க்கையை செய்யும் பொழுது, பரலோகத்திற்கிற பிதா பூரண சர்வனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்வனாய் இருக்கிறீர்கள். ஆண்ட வாழ்க்கையை பார்க்கும்போது, despite the severe opposition, Jesus Christ never dismissed in God to liberate the oppressed community. ஆண்டுடைய வாழ்க்கை பார்க்கும்போது, அவர் சமாரிய ஸ்திரீ வரும் பொழுது அவங்களை ஒதுக்கல, அப்ரெஸ்ட் பீப்புள் வரும் பொழுது ஒதுக்கல, the marginalized people வரும் பொழுது ஒதுக்கல, disability people வரும்போது அவங்களை ஒதுக்கவில்லை. அவர் என்ன செய்யறாரு, எல்லாரையும் நேசித்தார், எல்லாரிடத்திலும் ஒரே அன்பு காட்டினார். Jesus loved the Samaritan people. Jesus loved the Samaritan people. He accepted everyone. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்தார், எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். வியாதியோடு இருந்த மக்களை, கண்ணு தெரியாத மக்களை, பேச முடியாத மக்களை, தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஜாதியை, இன்னும் பார்க்கும்போது பாவத்தில் இருந்த மனிதர்களை, இன்னும் பார்க்கும்போது புறஜாதி மக்களோடு நீங்க நம்ம கூட சமமா உட்கார்ந்து சாப்பிடுறது இல்ல, நீ நம்ம கூட மற்ற வீட்டுல கை நினைக்கிறது அல்ல, நம்ம கூட பல நேரங்கள் நம்ம ஸ்டேட்டஸ் நாம் பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர் எல்லாரையும் நேசித்தார், அவர் சமமா உட்கார்ந்து சாப்பிட்டார். யூத ஜனங்கள் பார்த்து சொல்றாங்க, இவர் ஏன் இப்படி செய்கிறார், இவர் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆடை தொடும்படியாக அந்த சமாரி ஸ்திரீ வருகிறார். யூத கலாச்சாரத்தின்படி ஒரு ஸ்திரீயானவர் ஒரு ஆணுடைய ஆடையை தொடக்கூடாது, ஒரு ஸ்திரீயானவர் ஒரு ஆணை தொடக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அனுமதிக்கின்றார், இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அனுமதிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அப்படி செய்யும் பொழுது, இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு உலகத்தில் நடக்குகிற கலாச்சாரங்கள், உலகத்தில் நடக்குகிற பிராக்டிக்ஸ் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு மனிதனாலே உருவாக்கப்பட்டது, மனிதனாலே செயல்படப்பட்டது. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கலாச்சாரம் என்கின்ற பெயரிலே, மதத்தின் பெயரிலே இன்னைக்கு மக்களுக்கு இடையில இருக்கிற சமூக நல்லிணக்கம் இன்னைக்கு கடந்து போய் கொண்டிருக்கு. மக்கள் நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாறி போய் கொண்டிருக்கு. மக்களோட பழக முடியல, மக்களுடைய வீட்டுக்கு செல்ல முடியல. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சமூக நல்லிணக்கத்துக்குள்ளாக நீங்க நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாரையும் நேசித்தார், எல்லாரையும் நேசித்தார். அவர் ஜாதி என்று பார்க்கல, எந்த அவகாசம் என்று சொல்லி பார்க்கல, வியாதி என்று சொல்லி பார்க்கல. குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், தன்னுடைய கையை தொட்டு சுகத்தை கொடுத்தார். அவர் நினைக்கல, நான் ஒரு யூத கலாச்சாரத்தில் வந்திருக்கிறேன், நான் ஒரு மனிதனை தொட்டா எனக்கு வியாதி பறக்குமோ, இல்லை என்னுடைய ஒதுக்கி வைப்பார்கள் சொல்லி நினைத்து பார்க்கல. அவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் நினைத்திருந்தார் எங்கேயோ வாழ்ந்திருக்கலாம், அவர் நினைச்ச எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், அவர் இருக்கிற இடத்துக்கு மக்களை கூப்பிட்டு
இருக்கலாம். ஆனால் அவரை தேடி மக்கள் போக ஆரம்பித்தார்கள். காரணம், இயேசுவை தொட்டால் போதும், இயேசுவை நான் பார்த்தால் போதும், அவருடைய ஆடை ஒரு ஓரத்தில் தொட்டால் போதும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அநேகர் கடந்து சென்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனா மக்கள் நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா எந்த அற்புதம் செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையை பார்க்க கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை மாற்றி போட்டார். ஞாயிற்றுக்கிழமை அநேக மக்கள் சுக வியாதியோடு வந்தார்கள், அநேக மக்கள் பலவீனத்தோடு வந்தார்கள், அநேகர் இயேசுவை தொட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு நாம் கடந்து வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில 21ஆம் நூற்றாண்டுல நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சமூக நல்லிணக்கம், ஆண்டு விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு குறிப்பு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். The significance of the communal harmony. ஒரு குறிப்பு, கம்யூனல் ஹார்மோனி, அதாவது சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, the significance of communal harmony, the preaching the difference என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, வேறுபாடுகள் மத்தியில் என்ன செய்யணுமா, எல்லாரும் ஒன்று என்று இணைய வேண்டும். the making bridge, அதாவது வேறுபாடுகள் மத்தியில நான் ஒரு பிரிட்ஜை உருவாக்கணும், ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். வேறுபாடுகள் மத்தியில என்ன, காஸ்ட் இருக்கலாம், ஒருவேளை கலர் இருக்கலாம், ஒருவேளை ரிலிஜியஸா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு அதாவது ஒன் டச்சிங் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வேறுபாடுகள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மேக்கிங் a bridge. உங்களுக்கு ஒரு பாலத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பாலம் என்பது ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு இருக்க முடியாதுல்ல. பாலம் என்பது நம்ம எல்லா கடவுளையும் கோர்க்கும் பொழுதுதான் அது மிகப்பெரிய ஒரு செயினாக மாறும். அதுதான் மிகப்பெரிய பிரிட்ஜ். சோ வேறுபாடு மத்தியில் நாம் எல்லாரும் ஒன்றாய் மாற வேண்டும். இரண்டாவது, கம்யூனல் ஹார்மனிக்கு மிக ஒரு குறிப்பான ஒரு காரியம் சொல்லி பார்க்கும்போது, the beauty of communal harmony is a unity in diversity. Unity in diversity, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இன்னைக்கு பலவிதமான டைவர்சிட்டி நமக்குள்ள இருக்கலாம், பலவிதமான வேற்றுமைகள் நமக்குள்ள இருக்கலாம். அந்த வேற்றுமையிலும் நான் ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் கம்யூனல் ஹார்மனி. மூன்றாவது, the crown of communal harmony is a living together with accepting each other. அதாவது நாம் ஒருவர் மதித்து ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதுதான் சமூக நல்லிணக்கம். அப்போ ஒருவேளை இன்னைக்கு செப்பரேட் பிட்வீன் த லாங்குவேஜ் அண்ட் த காஸ்ட், இன்னைக்கு லாங்குவேஜ் மொழியின் மூலமாக, காஸ்டின் மூலமாக, ரிலிஜியஸ் மூலமாக இன்னைக்கு ஒருவேளை நாம் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் அதில் நாம் ஒருவருக்கு ஒரு மதிப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் பார்க்கும்போது, இந்திய தேசம் என்று குறிப்பாக பார்க்கும்போது, இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம், எல்லாரும் ஒரு இனமாக இருக்கிறோம். எங்க போனாலும் இன்னைக்கு மட்டும் நாம் வீட்டு விட்டு வெளியே போனாலே இன்னைக்கு பல விதமான மனிதர்களை பார்க்கின்றோம். சோ அப்படி இருக்கும்போது நாம் ஒருவர் மதித்து வாழ வேண்டும், மதித்து வாழ ஒருவர் நேசிக்க வேண்டும். நான் இந்துக்களை பார்த்து நான் விலகி போயிருவேன், நான் இஸ்லாமியரை பார்த்து நான் விலகி போயிருவேன், அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேற்றுமையால் ஒற்றுமையா இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய கலாச்சாரம் என்பது அப்படிதான், இந்திய தேசம் என்பது அப்படிதான். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். நீ பல நேரங்கள்ல பார்க்கும்போது, இந்துக்காரர்களை பார்க்கும்போது, மற்ற மொழிகளை மதத்தினரை பார்க்கும்போது நான் விலகி போகிறேன். நீ பல நேரங்கள்ல நான் வீட்டு விட்டு வெளில வரும்போது அவங்க எதிர்த்து வந்தா நான் விலகி போகிறேன். கிறிஸ்துவை நேசிப்பதல்ல, நீ மற்ற மதங்களை நேசிப்பதல்ல, அப்படி அல்ல. வேதத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை ஊழிய பயணத்தில் பார்க்கும்போது மார்ச் மேடை என்பது என்ன சொல்லி பார்க்கும்போது, அந்த மிகப்பெரிய மதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டு, இந்த கம்யூனிட்டி என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்த இடத்துல போய் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த இடத்துல அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு வேற்றுமையில் ஒற்றுமை காணப்பட வேண்டும், ஒருவர் மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது சமூக நல்லிணக்கம். இந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நாளை முன்னிட்டு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்ட இந்த சமூக நல்லிணக்கத்துல இன்னைக்கு நீங்கள் நானும் இன்னைக்கு வன்முறையோ, இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு வாழ் முனையோ, இல்ல துப்பாக்கி முனையோ, இல்ல விரோதங்களோ, இன்னைக்கு சாபங்களோ, இப்படியாய் காரியத்தை விட்டு விலகி இன்னைக்கு ஒருவர் நேசித்து, ஒருவரிடத்தில் அன்பு காட்டி, இன்னைக்கு தீமை செய்வரிடத்திலே நாம மறுத்தீமை செய்யாதபடிக்கு அவர்கள் நேசித்து மற்றவர்களை மன்னித்து வாழ்கின்ற ஒரு கிறிஸ்துவனாக, இல்ல ஒரு குடிமகனாக இன்னைக்கு நீங்கள் நானும் வாழ அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.